ஒரு 5:15 இருக்கும். ஒரு மெசேஜ், ப்ரோ கேன் யூ மேக் டேஸ்டி டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் விட்டா கிருத்திகா. என்னடா ரூமை போய் பார்த்தா டியூஷன் போயிட்டு இருக்கேன். அவங்களுமே 6 o'clock 6:30க்கு மேலே டின்னர் முடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதனால பசிக்குது, சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டா. சரி ஓகே, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலான்னு கேட்டால் அவளுக்கு சிம்பிளாக இருக்கணுமா, பட் ஹை ப்ரோட்டீனாகவும் வேணுமாமா. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, இந்த பன்னீரை வச்சு எதையாச்சும் ஒன்று பண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு வெங்காயம் கேப்சிகம்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் நம்ம ரெட் ஃப்ளேக்ஸ் பெப்பர்லாம் போட்டு பன்னீரையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட்டேங்க. கொஞ்சம் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம இது இருக்கு இல்லையா, கடலை பருப்பை மிக்சியில் அரைச்சி அப்படியே போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். மெசேஜை ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே நாட் ஃபார் தோசாவாம். இவங்களுக்கு தோசை இட்லிலாம் கசக்குது, இந்த மாதிரி சும்மா அப்படியே சிம்பிளாக சாப்பிட்ற மாதிரி டின்னர் தான் டெய்லி வேணுங்க. எங்கெங்க போகிறது, நம்மளுக்கு தெரிஞ்சதோ இட்லி தோசை பூரி. இவங்க ஃபுல்லாக வெஸ்டர்ன் இங்கிலீஷ் கல்ச்சரில் சாப்பாடு வேணுங்க. சரி ஓகே, நம்மளும் பழகிக்க வேண்டியதான் இவங்க கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஒன்று சில யூடியூப் சேனல்ஸை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறது. ஒரு நல்ல சூப்பராக ஒரு க்ரீன் டீ போட்டு அது கூட அப்படியே அந்த ஒரு ஃபுல் பவுல் பன்னீர் கேப்சிகத்தை கொடுத்தா நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு வர ஒரு இது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்கிறேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.